சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சிய மதுவால் பரிதாபமாக ஒரு உயிர் போகியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தின் கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. முதல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் உள்ள புஜாரா அள்ளி என்ற கிராமத்துல தான். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் கார்த்திக், இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியிருக்கிறார். அப்போது வெங்கட ரெட்டி என்பவருடன் ஒரு பந்தயம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன பந்தயம் என்றால், உன்னால் எவ்வளவு பாட்டில் கொடுக்க முடியும், தண்ணீர் கலக்காமல், அதாவது மதுவில் தண்ணீர் கலக்காமல் குடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்போது வார்த்தை அது பந்தயமாக மாறி ஒரு கட்டத்தில் 5 குவார்டர் பாட்டில்கள் தண்ணீர் கலக்காமல் மது அருந்தினால் 10,000 ரூபாய் தருவதாக வெங்கட ரெட்டி பெட் கட்டியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட கார்த்திக்கும் 5 பாட்டில் மதுவை தண்ணீர் கலக்காமல் அப்படியே குடித்திருக்கிறார். ரத்தத்தில் மதுவின் அளவு அதிகமாக இருந்ததால் அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கியிருக்கிறார் கார்த்திக். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் அங்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் அளவுக்கு அதிகமான மதுவால் ஒரு உயிர் பறி போயிருக்கிறது. இதில் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், ஒரு வருடத்திற்கு முன்புதான் கார்த்திக்கு திருமணமாக இருந்தது. கடந்த 9 தினங்களுக்கு முன்புதான் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் அவர் ஒரு பந்தயம் கட்டி அதற்காக தனது உயிரை பறி கொடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.